from the Word of God. As God gives me grace, I would like to share how can we be ready all the time for the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்கென்று எப்பொழுதும் நாம் ஆயத்தமாய் எப்படி இருக்க முடியும் என்பதை பற்றி தேவன் எனக்கு கொடுக்கிற கிருபையின் விதியை கர்த்தருடைய வசனத்திலிருந்து காரியங்களை சொல்ல முடியும் நான் வாஞ்சிக்கிறேன். Perhaps to some of you, the devil may say, no, it is impossible to be always ready for the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதா? இல்லவே இல்லை, அது முடியவே முடியாது என்று ஒருவேளை பிசாசு வந்து சிலர்கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடும். Or sometimes the devil may say, no, you can never be ready. Others can be ready, but you cannot. மற்றவங்க வேணா ஒருவேளை ஆயத்தப்பட்டு போயிடலாம், ஆனா ஒன்னால ஆயத்தப்படவே முடியாது என்று ஒருவேளை உங்களை பார்த்து பிசாசு சொல்லலாம். The devil is a liar and father of lies. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறார். If we look at the word of God, we will realize by the grace of God, always we can be ready for the coming of the Lord. கர்த்தருடைய வசனத்தை நாம் நோக்கி பார்ப்போம் என்றால் தேவனுடைய கிருபையால் எப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க முடியும். First of all, God's word says, God has appointed us for the rapture. முதலாவது தேவ வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகைக்காகவே நம்ம தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரா. If God has appointed us, what devil can destroy the plan of God? தேவனே நாம் கர்த்தருடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்படணும் சொல்லி ஏற்படுத்தி வைத்திருக்கும் போது இந்த தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக எந்த பிசாசு அதை உழைச்சு போட முடியும்? Listen, God has appointed, not man, not saints. God has appointed you and me to the rapture. கவனிங்க, மனுஷன் அல்ல, அசுத்தவான்கள் அல்ல, தேவன் தான் நானும் நீங்களும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Where do we read that? அதை இங்க வாசிக்கிறோம். 1 Thessalonians முதலாம் தெசலோனிக்கர் chapter 5 முதலாம் தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் verse 9. 9ஆம் வசனம். For God has not appointed us to wrath, but to obtain salvation by our Lord Jesus Christ. தேவன் நம்மை கோபாக்கனுக்கென்று நியமிக்காமல் நம்மை ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார். So God has appointed us, very clearly it says here. தேவனே நியமித்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார் என்று தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. First it says, God has not appointed us to wrath. முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, கோபாக்கினைக்கென்று கர்த்தர் நம்மளை நியமிக்கலையா. Here the wrath means the great tribulation, the tribulation period. இங்கு கோபாக்கினை என்று சொல்லும்போது இது உபத்திரவ காலத்தை காட்டுது. So God has not appointed us for the tribulation period, no. தேவன் நம்மை உபத்திரவ காலத்துக்கென்றே நியமிக்கவே இல்லையே. But God has appointed us to obtain salvation, that is final salvation by our Lord Jesus Christ. தேவன் நம்மை ரட்சிப்புக்கென்று முற்றுமுடிய இருக்கிற இந்த கடைசி ரட்சிப்புக்கென்று நம்ம நியமித்து வைத்திருக்கிறார். When Saint Paul is writing, he was not writing to sinners, he was writing to the saints in Thessalonica. பரிசுத்த பவுல் இந்த நிருபத்தை வரையும் போது அவர் பாவிகளுக்கு என்று இதை எழுதல, தெசலோனிக்கேயில் இருக்கிறதான விசுவாசிகளுக்கு என்று தான் எழுதுகிறார். He is writing to the church in Thessalonica. தெசலோனிக்கேயில் இருக்கிறதான சபைக்கு தான் எழுதுகிறார். So he says, God has not appointed us for tribulation, but appointed us for the final salvation. உபத்திரவ காலத்துக்கு என்று தேவன் நம்மை நியமிக்காமல் தேவன் கடைசி ரட்சிப்புக்கென்று நம்மை நியமித்து வைத்திருக்கிறார் என்று எழுதுகிறார். Already these people were saved, so it was not for the first salvation, but for the final salvation. இவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். ஆகவே இங்கு குறிக்கப்பட்டிருப்பது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் ரட்சிப்பு அல்ல, இது கடைசி ரட்சிப்பாக இருக்கிறது. Do you know what is mean by this appointment? இந்த நியமித்தல், ஏற்படுத்திக் கொள்வது என்றால் அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? Suppose, say, one of the biggest companies in India, I think it may be Tata. இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்கொள்ளுங்களேன். உதாரணமா
டாடா நிறுவனத்தை எடுத்துக்கோங்க. தம்பி ஜோன் எவ்வளவு படிச்சிருக்கிறது? ஜோ தம்பி எவ்வளவு படிச்சது? 10th படிச்சது. He studied only up to 10. Were you passed or failed? படிச்சு பாஸ் ஆயா ஃபெயில் ஆயா? ஃபெயில் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லது. So he is 10th fail. S.R. John is 10th fail. இவர் S.R. Joseph. S.R. Joseph. இவர் 10வது ஃபெயில் ஆயிருக்கிறார். The chairman of the Tata is giving him an appointment as the managing director of Tata. இந்த டாடா நிறுவனத்தினுடைய சேர்மன் இந்த டாடா நிறுவனம் முழுவதுக்கும் மேனேஜிங் டைரக்டரா ஒரு நியமனமா இவரை சீராக வைத்துக் கொள்ளும். Chairman is not a fool. He knows he failed in the 10th standard. He's very dull in the studies and so many other weakness he has. The chairman knows everything. Knowing that, he gives an appointment letter to him. You are from 1st of January. You are the managing director of all the Tata companies. இந்த சேர்மன் ஒரு முட்டாள் அல்ல. இவருக்கு நன்றாக அறிவு படைத்தவர் தான். இந்த S.R. ஜோசப்பை பத்தி தெரியும். 10வது படிச்சு அதுவும் ஃபெயில் ஆகி இன்னும் நிறைய பலவீனங்கள் எல்லாம் இவருக்குள்ள இருக்கு. இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தா கூட அவரை கூப்பிட்டு இந்த முழு டாடா நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க மேனேஜிங் டைரக்டரா உங்களை நியமிக்கிறோம் சொல்லி He signed it and sealed it. அவர் அதுக்கு கையொப்பமிட்டு அதை உறுதியாக வைத்து விடுகிறார். After he gets the letter, appointment letter, when he reads that, அவர் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைத்த பிற்பாடு அங்க போய் சேரும்போது can he imagine? Will he suppose Joseph is imagining? No, this chairman, this is not correct. The chairman wanted to get 100 rupees a bribe from me. That's why he's trying all these tricks. ஐயோ, இது ஒண்ணும் சரி கிடையாது. சேர்மன் ஏதோ 100 ரூபாய் எங்க லஞ்சம் வாங்கணும்னு சொல்லி வாங்கிக்கிறார் போல. அதனாலதான் எனக்கு இதெல்லாம் எழுதி கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறாரு. How the chairman will be sad getting from S.R. Joseph 100 rupees. The chairman of Tata is sending such a letter. If he thinks like that, chairman will be very sad. அப்படின்னா இந்த சேர்மன் எவ்வளவு துக்கப்படுவாரு. இந்த முழு டாடா நிறுவனங்களுக்கே இவர் ஒரு சேர்மனா இருக்கும்போது இந்த S.R. ஜோசப் வந்து வெறும் 100 ரூபாயை லஞ்சமா வாங்குறேன்னு சொல்லி கேள்விப்பட்டா எவ்வளவு வருத்தப்படுவார். Like that, here the word of God says, God has appointed us for the rapture, not for the tribulation. இது போல கர்த்தருடைய வசனங்கள் சொல்கிறது, தேவன் நம்ம உபத்திரவ காலத்துக்குள்ள வருகையில எடுத்துக் கொள்ளப்படுறதுக்குன்னே நியமிச்சு வச்சிருக்கிறார். And it is sealed and stamped. அது உறுதிப்படுத்தப்பட்டு முத்திரையிடப்பட்டு வைக்கப்பட்டது. Oh, God's holy word, heaven and earth shall pass away, but my words shall never pass away. இது தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகள், வானமும் பூமியும் மாறி போய்விடும், என்னுடைய வார்த்தைகள் மாறவே மாறாது. The only thing the chairman cannot do, if S.R. Joseph is not coming and taking the seat of the managing director, then he cannot do, chairman cannot do anything. That he has to do. That S.R. Joseph has to do. இந்த விஷயத்துல இந்த S.R. ஜோசப்பை போய் அந்த மேனேஜிங் டைரக்டர்ங்கிறதான பதவியை தான் ஏற்றுக்கொள்ளாவிட்டா இந்த விஷயத்துல சேர்மன் ஒண்ணுமே செய்ய முடியாது, அவருக்கு உதவி செய்ய இயலாது. No, I am not qualified enough. இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்ல. No, I don't think what the chairman's decision is not a correct one. ஐயோ, இந்த சேர்மன் இப்படி முடிவு செஞ்சிருக்கிறாரா, இது சரியில்லையே. So it is much more than that, beloved ones. This word is not an ordinary word. It's 1 Thessalonians chapter 5 verse 9. God has not appointed us to wrath, but to obtain salvation by our Lord Jesus Christ. மனங்களே, இந்த அப்பாயின்மெண்ட்டை காட்டிலும் அதிக முக்கியமான விஷயம் தான் இது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை, தேவன் நம்ம கோபாக்கினைக்கு நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிக்கப்படுவதற்கு நியமித்திருக்கிறார். God's word says, when we receive the Holy Spirit, it has been sealed also. தேவனுடைய வசனம் சொல்கிறது, நாம் பரிசுத்த ஆவியை பெறும்போதே அந்த முத்திரை நம்ம மேல் வைக்கப்பட்டு விட்டது. So the chairman already signed and sealed it with the Holy Spirit. அந்த chairman ஏற்கனவே அதை கையெழுத்திட்டு பரிசுத்த ஆவியினால் முத்திரையும் போட்டு விட்டார்.
We all received the Holy Spirit. நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். Leave alone all other experiences. மற்ற எல்லா அனுபவங்களையும் விட்டு விடுங்கள். So God has appointed you and me to be raptured. தேவன் உங்களையும் என்னையும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நியமித்து வைத்திருக்கிறார். So don't ask for a sign, Lord. Am I going to be raptured? Please show me a sign. This is the sign. There is no better sign than this. ஆண்டவரே, உங்களுடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா இல்லையா என்று வேறொரு அடையாளத்தை இனி கேட்கவே வேண்டாம். சிறந்த அடையாளம். I feel in my spirit, some servants of God, at least one servant of God asked for a sign. Am I going to be caught up or not? Don't do that. நான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேனா இல்லையா ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லி நான் என்னுடைய ஆவியில உணர்ற சில ஊழியக்காரர்கள் நீங்க அது எண்ணி இருக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு ஊழியக்காரராக அப்படி சிந்தித்தவங்களா இருக்கலாம். அப்படி செய்ய வேண்டாம். நீங்க God's word is the blessed assurance that you and I are appointed not for the tribulation but for the rapture. நானும் நீங்களும் உபத்திரவத்து காலத்துக்காக அல்ல, வருகையில எடுத்துக்கொள்ளப்படும்படியாகவே நியமித்து வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது தேவனாலே நமக்கு உறுதி செய்யப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதியாக இருக்கிறது. Now let us all read this verse together, whatever language Bible you have. நீங்க எந்த பாஷையில பைபிள் வைத்திருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து இப்படி வாசிப்போம். God has not appointed us. That word, don't read us. தேவன் நம்மை கோபாக்கனுக்கு என்ன இருக்கிறது, அந்த நம்மைங்கிறத அந்த நம்மை வாசிக்க வேண்டாம். Instead of us, what should we read? நம்மைங்கிற நம்ம என்ன வாசிக்கணும்? Put your, not simply NA. Put your name and loudly read it. Put your name and read it. என்ன என்று சும்மா நீங்க விரும்பி போட வேண்டாம், உங்களுடைய பேரை போட்டு வாசிங்கள். I will say 1, 2, 3, then all should put your name. Don't be shy. Nobody should hear my name to be. No, let the devil also hear that you put your name there and read that word. நீங்க வெட்கப்பட்டுட்டு என் சத்தத்தை யாருமே கேட்கக்கூடாதுன்னு இருக்க வேண்டாம். நீங்க உங்களுடைய பேர் அதுல போட்டு சத்தமா வாசிங்க. ஏன் சாத்தானும் கேட்கட்டுமே. 1, 2, 3. For God has not appointed Thomas to us, but to obtain salvation by our Lord Jesus Christ. Once again, 1, 2, 3. For God has not appointed to us, but to obtain salvation by our Lord Jesus Christ. One more time, 1, 2, 3. God has not appointed Thomas to us, but to obtain salvation by our Lord Jesus Christ. Now when you read, how do you feel it? You feel sad or glad? வாசிக்க வாசிக்க துக்கமாயிட்டே போதா அல்லது மகிழ்ச்சியாயிட்டே இருக்குதா? நீ எப்படி உணர்றீங்க? You felt, anybody felt sad? யாரா துக்கமா உணர்ந்தீங்களா? Anybody? யாராவது? Did you feel it true? நீங்க உண்மையாவே இருக்கிறது உணர்ந்தீங்களா? Yes, truly it is the word of God. இது தேவனுடைய வார்த்தை. So first thing, if we have to go for the rapture, முதலாவது விஷயம், நம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். Believe the word of God. கர்த்தருடைய வசனத்தை அப்படியே நம்ம. I don't need any signs. இனியும் இதை தாண்டி ஒரு அடையாளம் தேவை. I don't need any confirmation by dreams or visions. சொப்பனம் வேணும், தரிசனம் வேணும், இதுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு இனி ஒரு வேண்டவே வேண்டாம். God may give like that dreams or visions, but whether you get it or not, word of God is the sure foundation. தேவன் ஒருவேளை தரிசனத்தை தரலாம், சொப்பனத்தை தரலாம், அது உங்களுக்கு பெரியங்களோ பெறலையோ கர்த்தருடைய வார்த்தையை உறுதி தந்ததாக இருக்கிறது. Now I'll ask another question. மற்றொரு கேள்வி நான் கேட்கட்டும். Suppose 12 o'clock today the rapture took place. 12 மணிக்கு கர்த்தருடைய வருகை நடந்து முடிஞ்சிச்சுன்னு. By the grace of God we all reach at the feet of Jesus in the mid sky. மத்திய ஆகாயத்தில் இயேசுவின் பாதபடியிலே நம்ம எல்லாரும் வேலை செய்துட்டோம். Oh, you will jump and dance more than what Brother Manasseh did today. இந்த மனாசை இன்னைக்கு செஞ்சதை காட்டுல அதிகமா குதிப்பீங்க, நடந்து வந்தீங்க. I think angels have to come and hold you. நான் நினைக்கிறேன் தூதர்கள் ஓடி ஓடி உங்களை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். You will jump and dance. Lord, I don't deserve it. I don't deserve it. ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி குதிச்சு. Lord, in the grace of God, grace of God. ஆண்டவரே தேவ கிருபை சொல்லிட்டு. Am I seeing a dream or is it real? சொப்பனமா பாக்குறேன், இது நிஜமா அப்படின்னு உணர்வீங்க. My son, it's real. It's real. என் மகனே இது நிஜம்தான். Then you start jumping more. அப்ப இன்னும் குதிக்க ஆரம்பிப்பீங்க.
And you start will be praising and praising and praise. Nobody needs to tell you, praise God, praise God. What will you do? Spontaneously you will burst out in praising God. நீங்க துதிச்சுட்டே இருப்பீங்க. யாராவது வந்து ஸ்தோத்திரம் என்ன சுதி சொல்லவே தேவையில்லை. அது அப்படி தன்னிச்சை செயலாகவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் வந்து, Lord, I can't believe all my trials are over. ஆண்டவரே, எனக்கு நேரிட்ட சோதனைகள் எல்லாம் முடிந்தது என்று நான் சொல்லுவேன். Oh, what a glory. எவ்வளவு பெரிய மகிமை. All my trials are over. என்னுடைய எல்லா சோதனைகளும் முடிந்தது. You will keep praising God. நீங்கள் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பீர்கள். Am I right? நான் சொல்வது சரியா? Am I right? So if that is so, அது அப்படியா இருக்கும் என்றால், based on the word of God here written, கர்த்தருடைய வசனத்தை ஆதாரமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. we don't need to wait for that moment to come to praise God. தேவனை ஸ்தோத்திரிக்கும்படியாக அந்த நேரம் வரட்டும், அதுக்காக காத்துட்டே இருப்போம் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். Now by faith we should visualize that happening and we should learn to praise God. இப்பொழுதே அந்த சம்பவம் நடக்கிறத நீங்க தரிசனமா கண்டு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். By faith you see the faithfulness of God is making it to go at the feet of the Lord. By faith we must praise God for rapturing us to Zion. தேவனுடைய உண்மை இன்னை கொண்டு போய் இயேசுடைய பாதபடியிலே அவருடைய வருகையில எடுத்துக் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது என்று விசுவாசத்துக்கு அங்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். Don't wait for, let me wait whether Jesus will do it or not. Then afterwards I will praise God. Don't wait for that. இயேசு செய்வாரா செய்ய மாட்டாரா அதுக்கு நான் காத்திருக்கட்டும் அப்புறம் செய்யட்டும் சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம். It will be right. You take a pencil and deleting this First Thessalonians chapter 5 verse 9, you are deleting it like that. நீங்க அப்படி செய்வீங்க அப்படின்னு தெரிந்து பார்த்தீங்க. நான் முதல்ல தெசலோனிக்கர் 5:9 நீங்க அழிச்சு போற ஒரு ஆளா இருப்பீங்க. Do you understand what I say? நான் சொல்றது என்ன உங்களுக்கு புரியுதா? Don't wait for that moment how you are going to rejoice. வருகையில எடுத்துக் கொள்ளப்படட்டும், அதுக்கப்புறம் அந்த நேரம் வரட்டும், அதுக்காக காத்துட்டு இருக்க வேண்டும். Now we must have the foretaste of heaven. இப்பொழுதே பரலோகத்தினுடைய முன் ருசி நமக்குள் இருக்கட்டும். 1 minute shall we close our eyes. ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோம். If you are able to kneel down, will you kneel down? உங்களால் முழங்கால் படிக்கிட்ட முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு, and by faith, at least for a minute, just by faith you visualize that you are taken at the coming of the Lord and you see Jesus, and by faith visualize that and praise God. விசுவாசத்தினால் இதோ கர்த்தருடைய வருகை நடந்துவிட்டதோ, நீங்கள் அவருடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் அவரை தரிசித்து
வீழ்ச்சியாலே நான் பாடுவேன், காத்திருந்து பாடுவேன். Hallelujah. Thank you, Lord. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Ulamdara, Maharajarashana, Rajarashanam Dara, Rajarashanam Dara. Hallelujah. Hallelujah. Praise the Lord. 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 Amen. 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 Hallelujah. 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 Once again, by faith, let us praise God, unworthy as we are. Jesus, according to His faithfulness and promise, raptured us, visualizing that by faith, let's praise God now. எந்த விதத்திலும் நமக்கு தகுதியே இல்லை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய கிருபையினாலே இப்படிப்பட்ட நம்மை கொண்டு போய் அவருடைய வருகையை எடுத்துக் கொண்டிருந்தார். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றோம். நம் ஆண்டவரையும் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்று விசுவாசித்து தரிசித்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Please be seated. We are saved by the grace of God. தேவனுடைய கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We took baptism by the grace of God. தேவனுடைய கிருபையால் நாம் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றோம். We received the Holy Spirit by the grace of God. தேவனுடைய கிருபையால் நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம். All the blessings we received by the grace of God. நாம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனுடைய கிருபையினாலே பெற்றோம். We received the calling to serve God by the grace of God. தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி பெற்றோம் இந்த அழைப்பு அது கூட தேவனுடைய கிருபையினால் தான். We obeyed the call by the grace of God. அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தோமே அது கூட தேவனுடைய கிருபை தான். Although so many left and gone, God preserved us by the grace of God. அநேகர் விட்டு போய்விட்டார்கள்.
ஆனால் ஆண்டவரே நம்மை பாதுகாத்தாரே, அதுவும் கிருபைதான். If all these are the grace of God, then going up at the coming of the Lord, rapture also is the grace of God. இவைகள் நடந்த இவைகள் எல்லாமே தேவனுடைய கிருபையினால் நடந்து முடிந்திருக்கும் என்றால், கர்த்தருடைய வருகைக்கு நாம் போக போகிறோமே, அதுவும் அதே கிருபையினாலே நடந்துவிடும். Only the grace of God we will go. தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே நாம் எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். உங்களோட யாராவது கூட இருக்கிறதா அந்த தமிழ்நாட்டில் ஸ்டாக் இருக்கிறதா? ஆர்க் ஆஃப் கவர்னன்ஸ் உங்களுடைய அருள்தாஸ் சின்னதானங்களும் பரவாயில்ல. ஆர்க் anybody else got? ஆசிப்பு கூடாரத்தின் ஆறு கையிலும் கிடையாதா? ஆசிப்பு கூடாரத்தின் ஸ்டாக் சின்னதாவங்களும் சரி பரவாயில்ல. இல்ல சொல்றேன். ஓகே. So everything is by the grace of God. எல்லாமே தேவனுடைய கிருபையினால் தான் நடக்கிறது. I am sure you all of you are seeing the ark of the chart of the ark of the covenant. நம்ம எல்லாரும் அந்த உடன்படிக்கை பற்றி நாம் கண்டிருக்கிறோம் என்று நாம் நம்புகிறோம். In that ark of the covenant, you see, this is the ark. The two cherubims are standing. Where are they standing? Where are they standing? On the mercy seat. நீங்க இத ஒரு உடன்படிக்கை பத்தி எடுத்துக்கோங்க. இதுல அந்த கேருபீன்கள் இருக்கிறாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்க? எந்த இடத்துல நிக்கிறாங்க? கிருபாசனம். So that shows standing on the grace of God, as we read in Romans chapter 5 1 and 2. We stand on the grace. Read that. Stand on the grace of God. தேவனுடைய கிருபையில் நிக்கிறோம்ங்கற வசனத்தை வாசிங்க. Romans chapter 5 verse 2. Wherein we stand. தமிழ் படிங்க. தமிழ் அவ்வளவு சரி வரவில்லை. பிரவேசித்து நிலைகொள்ளுங்க இல்லையா? ஸ்டாண்ட் அது முடிச்சிடும். Anyway, English says wherein we stand. We are standing on the mercy seat, grace of God. ஆங்கிலத்தில் இருக்கிறது நாம் தேவனுடைய கிருபையில் அந்த கிருபாசனத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். And these cherubims, they look at the mercy seat. கேருபீன்கள் அந்த கிருபாசனத்தை தான் பார்த்துட்டே இருக்கு. They don't look anything else. வேற எதையுமே பார்க்கீங்கள் அந்த கிருபாசனத்தை தான் பார்த்துட்டே இருக்கு. They don't look anything else. வேற எதையுமே பார்க்கறதில்ல. Only looking to the mercy of God. இப்போதும் anything else. வேற எதையுமே பார்க்கறதில்ல. Only looking to the mercy of God. இப்போதும் தேவனுடைய இரக்கங்கள் கிருபையே இல்ல. Only looking to the mercy of God. இப்போதும் தேவனுடைய இரக்கங்கள் கிருபையே பார்த்துட்டு இருக்கிறது. So when we stand on the grace of God, we don't look to ourselves. If we look ourselves, we are rotten inside. தேவனுடைய கிருபையில நிற்கிற ஒரு ஆளா இருந்தா நம்ம பார்க்கவே மாட்டோம். நம்ம பார்ப்போம் என்று சொன்னா நமக்குள்ள அவ்வளவு நாட்டம் தான் இருக்கு. Even if we think about the mistakes today we made, we cannot go if the rapture taking place today. இன்னைக்கு நம்ம செய்தோமே அந்த தவறு, அதை நினைச்சு பார்த்தா கூட வருகையில் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. Only this today's my mistakes enough. I cannot go at the rapture. கர்த்தருடைய வருகையில நான் போக முடியாதபடி என்னை தடுத்து நிறுத்துறதுக்கு இன்னைக்கு செஞ்சேன்ல இந்த தவறே போதும். But the cherubims do not look at themselves. They look at the mercy seat. கேருபீன்கள் தங்களை பார்த்துட்டு இருக்கிறதுல கிருபாசனத்தையே பார்த்துட்டு இருக்கு. They are looking to the mercy of God. தேவனுடைய கிருபையவே அது பார்த்து கொண்டிருக்கிறது. Coming of the Lord is the mercy of God. Where do we read? தேவனுடைய வருகை கிருபையா இருக்கிறதுன்னு சொல்லி எங்க நான் வாசிக்கிறோம். Coming of the Lord is the mercy of God. கர்த்தருடைய வருகையே ஒரு கிருபை தான் சொல்லி எங்க வாசிக்கிறோம். Where do we read? எங்க வாசிக்கிறோம்? Jude 21. யூதா 21. நல்ல டபுள் ஆசீர்வாதம். தமிழ் படி. It doesn't say look for the coming of the Lord. It doesn't say. Instead of saying looking for the coming of the Lord, it's written looking for the mercy of our Lord. இது கர்த்தருடைய வருகைக்காக பார்த்து கொண்டிருப்பது எழுதாமல் கர்த்தருடைய கிறிஸ்துவின் இரக்கம் கிருபையை பெரும்படி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எழுதப்பட்டிருக்கிறது. So anybody has any problem for looking to God's mercy? தேவனுடைய கிருபையை நோக்கி பார்க்கிறதுக்கு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா? Everybody likes to look to the mercy of God, isn't it? எல்லாருக்குமே தேவனுடைய கிருபையை நோக்கி இருக்கா?
Everybody likes to look to the mercy of God, isn't it? எல்லாருக்குமே தேவனுடைய கிருபையை நோக்கி பார்க்கிறதுக்கு விருப்பம் தானே? I hope you understand what I say. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு விளங்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். If wrath is coming, you are afraid. You don't want to look to that. கோபாக்கில் உங்க மேல வந்து இறங்க வரும் சொன்னா பாக்குறதுக்கே உங்களுக்கு சொல்றதெல்லாம் உங்களுக்கு விளங்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். If wrath is coming, you are afraid. You don't want to look to that. கோபாக்கில் உங்க மேல வந்து இறங்க வரும் சொன்னா பாக்குறதுக்கே உங்களுக்கு. But if the mercy of God is coming for you, தேவனுடைய கிருபை உங்க மேல இறக்கி வரும் சொன்னா, oh, you delight. Oh, I want to receive the mercy of God. நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. நான் தேவனுடைய கிருபை எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி விரும்புவீங்க. So coming of the Lord here mentioned, looking not for the coming of the Lord, looking for the mercy of God. கர்த்தருடைய வருகையை பற்றி சொல்லும்போது கர்த்தருடைய வருகையை பார்த்துக் கொண்டிருப்பது என்று எழுதாமல் கிறிஸ்துவினுடைய இரக்கங்களை வரும்படி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். So coming of the Lord is the mercy of God. கர்த்தருடைய வருகை தேவனுடைய இரக்கமா இருக்கு. Our going as is coming also is the mercy of God. அந்த கர்த்தருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதும் கிருபையில தான் இருக்கு. சரி, கொண்டு வர பாருங்க, பார்க்க முடியுமா? ஓ, இங்க ஆர்க்கு கிடையாது. ஆர்க்கு தான் தேவை. இதுக்கு ஆர்க்கு கிடையாது, பெட்டகம் கிடையாது. சரி. So what I wanted to share, coming of the Lord is the mercy of God. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, கர்த்தருடைய வருகையே தேவனுடைய ஒரு இரக்கம் கிருபைதான். All those who go at the coming of the Lord, only those who it's the mercy of God will take us up. தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவங்க போறவங்க கூட தேவனுடைய கிருபை தான் அவங்க கொண்டு போகும். As a type we read in the Old Testament, Noah found grace in the eyes of the Lord. இதுக்கு ஒரு நிழலாட்டமா நாம் பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல தமிழ்ல தயை இருக்கிறது, ஆனால் கிருபை in the eyes of the Lord. இதுக்கு ஒரு நிழலாட்டமா நாம் பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல தமிழ்ல தயை இருக்கிறது, ஆனால் கிருபை கிடைத்தது. If he had looked anywhere else, everywhere corruption, all filthiness. எங்கு பார்த்தால் நம்மையே பார்த்தா, எங்க பார்த்தா கேடுகள் தான் நிறைஞ்சிருக்கு. Read Genesis chapter 6 verse 8. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Noah found grace in the eyes of the Lord. So he didn't look anywhere else. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது, அவங்க எங்கேயுமே பார்க்கல. So if we look to our life, we will never go at the coming of the Lord. நாம் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்ப்போம் என்றால் கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படவே மாட்டோம். So many mistakes I have, you have. ஏராளம் தவறுகள் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. And what we read in the word of God, they that looked unto him were lightened, their faces were not ashamed. கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. Psalm 34 verse 5. 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். If we look to ourselves, our faces will be ashamed. நாம் நம்மையே நோக்கி பார்ப்போம் என்றால் நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போய்விடும். Every way we are so பிரகாசம் அடைந்தார்கள். Bible doesn't say we have to look at us. நம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்ல, உடன்படிக்கை பட்டியல கிருபாசனத்து மேலதான் அந்த கேருபீன்களை பார்க்கிறோம். And look at the wings, what is happening to the wings of the cherubim? இந்த கேருபீன்களுடைய அந்த சட்டைகளை பாருங்க. How are they? அது எப்படி இருக்கிறது? How are the wings of the cherubim? அந்த கேருபீன்களுடைய சட்டைகள் எல்லாம் எப்படி இருக்கு? They both are raised upright. அதெல்லாம் ரெண்டும் மேல உயர இருக்கு. When a bird has raised the wings, what does that mean? ஒரு பறவை அந்த இறக்கையை மேல தூக்கி இருக்குன்னா என்ன காட்டுது? ஆண்டனி சொல்லுங்க, அதுக்கு கருத்து என்ன? ஒரு பறவை இப்படியே அந்த சிறகு பிடிச்சிருந்தா அதுக்கு கருத்து என்ன? தூங்க போதா? Ready to fly. அது பறக்க ரெடியா இருக்கு. Not after 5 minutes. Now it's ready to fly. 5 நிமிஷம் தாண்டி இல்ல, இப்பமே. So if we look to the mercy seat, நாம் கிருபாசத்தையே நோக்கி பார்ப்போம் என்றால், if we stand on the grace of God, தேவனுடைய கிருபையில நாம் நிற்போம் என்றால், then we are ready to fly. நாம் அப்பொழுது பறக்க ஆயத்தமா இருப்போம். Is happening to the wings of the cherubim. இந்த கேருபீன்களுடைய அந்த சட்டைகளை பாருங்க. How are they? அது எப்படி இருக்கிறது? How are the wings of the cherubim? அந்த கேருபீன்களுடைய சட்டைகள் எல்லாம் எப்படி இருக்கு?
they both are raised up, right up. அதெல்லாம் ரெண்டும் மேல உயர இருக்கு. When a bird has raised the wings, what does that mean? ஒரு பறவை தன்னுடைய ரெக்கையை மேல தூக்கி இருக்குன்னா என்ன காட்டுது? ஆண்டனி சொல்லுங்க. அதுக்கு கருத்தென்ன? ஒரு பறவை இப்படியே அந்த சிறகு பிடிச்சிருந்தா அதுக்கு கருத்தென்ன? தூங்க போதா? Ready to fly. அது பறக்க ரெடியா இருக்கு. Not after 5 minutes. Now it's ready to fly. 5 நிமிஷம் தாண்டி இல்ல, இப்பமே. So if we look to the mercy seat, நாம் கிருபாசத்தையே நோக்கி பார்ப்போம் என்றால், if we stand on the grace of God, தேவனுடைய கிருபையில நாம் நிற்போம் என்றால், then we are ready to fly. நாம் அப்பொழுது பறக்க ஆயத்தமா இருப்போம். If we look to our life, நம்முடைய ஜீவியத்தை நாம் பார்த்தா, we will be discouraged. நாம் அதைரியப்பட்டு போவோம். By the way, that does not mean you live whatever way you can and you will go, Jesus comes. Don't take that way. இப்படி சொல்றதுனால உங்க விருப்பப்படி எல்லாம் இஷ்டப்படி எல்லாம் ஜீவிக்கலாம், இயேசு வந்த பிற்பாடு போயிரும் செய்யலாம்னு நினைக்க வேண்டாம். When we keep looking at Jesus, one secret thing will happen. You know what is that? இயேசுவை நோக்கி பார்க்கும்போது ஒரு ரகசியம் நடக்கும். என்ன தெரியுமா? The more we look at Jesus, the more we will become like him. இயேசுவை நோக்கி பார்க்க பார்க்க நம்ம அவரை போல அதிகமா மாறிட்டே வருவோம். The more we look at him, his purity, humility, love, all really enchant our life. நாம் அவரை அதிகமா நோக்கி பார்க்க பார்க்க அவருடைய பரிசுத்தம், தாழ்மை, அவருடைய சுபாவங்கள் எல்லாம் நமக்குள்ளாக வந்துட்டே இருக்கும். We will become mad after the character of Jesus. இயேசுவின் சுபாவங்கள் அடைய ஒரு பைத்தியக்காரன் போல நம்ம அடைவோம். We do not know how without our knowledge, our character will be changed. நமக்கே தெரியாம எப்படி நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் இப்படி மாறிச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. You will cry, Lord, how did that bad habit go from my life? ஆண்டவரே, அந்த கெட்ட சுபாவம் எப்படி என் வாழ்க்கையை விட்டு போச்சுன்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. How did this evil character left my life? எப்படி இந்த பொல்லாத சுபாவம் என் வாழ்க்கையை விட்டு நீங்கி போயிடுச்சு? You will be amazed. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. That is why we read in 1 John chapter 3 verse 3, and we see him, we shall be like him. Read that. முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிங்க. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். We shall be like him. நாம் அவருக்கு ஒப்பா இருப்போம். It's a very small one, but I am sure you all have seen this the Ark of the Covenant picture. இந்த உடன்படிக்கை பெட்டி இந்த படத்தை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். Another thing that we find is from this picture may not be very clear, but a truth we learn from this Ark of the Covenant. இந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றொரு சத்தியம், they both are looking at the mercy seat. இதுகள் இரண்டுமே அந்த கிருபாசனத்தையே பார்த்துட்டு இருக்கு. Do you know something is coming out of the mercy seat? What is that? அந்த கிருபாசனத்துல இருந்து ஏதோ ஒன்று எழும்பி வருதுன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? Can you see there? அதை பார்க்க முடியுதா? Shekinah glory. அங்க ஷெக்கேனா மகிமை எழும்பி வருது. Shekinah glory is coming from the Ark of the Covenant. இந்த ஷெக்கேனா மகிமை இந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து எழும்பி வருது. So if you look to the mercy of God, what are you seeing? தேவனுடைய கிருபையை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்க எதை நீங்க காண்பீங்க? You will be seeing the glory of God, nothing else. தேவனுடைய மகிமையை தவிர வேற எதையுமே உங்களால் காண முடியாது. Always you can speak of the glory of God. எப்போதும் தேவனுடைய மகிமை குறித்து பேசுவீர்கள். If you look at the mercy of God, what you see is not only mercy, glory. That is why in the New Testament, grace and glory, they go together. தேவனுடைய கிருபையை நீங்க நோக்கி பார்ப்பீங்கன்னு சொன்னா நீங்க அங்க தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. கிருபையும் மகிமையும் புதிய பாட்டில் எப்போதும் சேர்ந்துதான் சொல்கிறது பார்க்கிறோம். Read that verse, Psalm 84, the last two verses, isn't it? Read. The Lord will give grace and glory. Praise be to God. சூரியனும் கேடகமானவர்
கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். அது எத்தனாவது வசனம்? 11. So he will give grace and glory. அவர் கிருபையும் மகிமையும் அருள்வார். First grace, then glory. முதலாவது கிருபை, அடுத்து மகிமை. It is not glory and grace, but grace and glory. அது மகிமையும் கிருபை அல்ல, கிருபையும் மகிமையும். So when you look at the grace of God, தேவனுடைய கிருபையை நீங்க நோக்கி when பார்க்கும்போது, you look at the mercy seat, தேவனுடைய கிருபாசத்தை நோக்கி when you பார்க்கும்போது, stand on the mercy of God, நீங்க தேவனுடைய கிருபையில நிற்கும் போது all what you see is glory, glory, glory. நீங்க காண்பதெல்லாம் மகிமை மகிமை மகிமை. And there are two wings inside us. நமக்குள்ளாக 2 செட்டைகள் இருக்கிறது. Now you cannot see these wings inside. இப்பொழுது உள்ள இருக்கிறதான அந்த செட்டைகள் உங்களால் காண The முடியாது. trumpet will sound, எக்காலம் தொனிக்கும். and these invisible wings will just come out, and we will fly out to glory. அதர்சனமான அந்த செட்டைகள் அது வெளியே வந்து நாம் மகிமையிலே பறந்து போவோம். There are two wings waiting there. அங்கே 2 செட்டைகள் காத்துக் கொண்டிருக்கிறது. They are shouting grace and glory, grace and glory. அது கிருபையும் மகிமையும் கிருபையும் மகிமையும் உண்டான. Now you don't see when the trumpet comes, the sounds, these wings are going to appear. இப்பொழுது உங்களால் காண முடியாது. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது இந்த சிட்டைகள் எல்லாம் காணப்படும். I am not telling the literal sense, I am telling only in the spiritual sense. நான் எழுத்தின்படி நான் சொல்லவில்லை, நான் ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுகிறேன். And will fly to glory. நாம் மகிமைக்கே பறந்து போய் அடைவோம். So always look to the grace of God. இப்போது தேவனுடைய கிருபையை நோக்கி பாருங்கள். Very often we must confess, by the grace of God I will go at the rapture. நீங்க அடிக்கடி தேவனுடைய கிருபையினால் நான் வரிகள் எடுத்துக்கொள்ளப்படுவேன் அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். But there is another higher step of faith. விசுவாசத்துல இன்னும் மேலான இன்னொரு படி இருக்கிறது. You can praise God. Lord, thank you for rapturing me. ஆண்டவரே, இன்னும் வரிகளை எடுத்துக்கொண்ட படியினால் by faith you can praise God for rapturing you already. ஏற்கனவே வருகை நடந்துச்சு, அதை எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டீங்கன்னு சொல்லி நீங்க சோத்திரம் பண்ணுங்க. Then you will have the foretaste of Zion. அப்பொழுது சீயோனுடைய முன் ருசி உங்களுக்குள் இருக்கும். Beloved ones, looking unto Jesus, the author and finisher of our faith. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக ஆண்டவராகிய இயேசுவையே நோக்கி பார்க்கணும். Don't look at yourself. உங்களை நோக்கி பார்க்க வேண்டாம். If you look at man, you will become like a man. நீங்க ஒரு மனுஷனை நோக்கி பார்த்தா நீங்க மனுஷனை போலவே நீங்க மாறுவீங்க. If you look at Jesus, you will become like Jesus. நீங்க இயேசுவை நோக்கி பார்த்தா இயேசுவை போல மாறுவீங்க. Therefore we must looking unto Jesus. நீங்க இயேசுவையே நோக்கி பார்க்கணும். What is that author and finisher of faith means? What is that? இந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் சொன்னா அது அர்த்தம் என்ன? That faith is the most holy faith. இந்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். Read Hebrews 12:2. எபிரேயர் 12:2 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கிறோம். So what is his faith? This faith is not ordinary faith. This faith is most holy faith. இந்த விசுவாசம் சாதாரண விசுவாசம் இல்ல, மகா பரிசுத்தமான விசுவாசம். What is his most holy faith? மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ன? The most holy faith is taking us to the most holy place, New Jerusalem and Zion. மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்லும்போது மகா பரிசுத்தமான இடமாகிய சீயோன் புதிய எருசலேமுக்கு இந்த விசுவாசம் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. So looking unto Jesus, the author and finisher of our faith, means விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பார்த்திருந்தால் it is the Lord who put a desire in our heart to go at the coming of the Lord. கர்த்தருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படணுங்கிற அந்த வாஞ்சிய நம்ம உள்ளத்துக்குள்ள போட்டது கர்த்தர் தான். That faith the Lord put in our heart. அந்த விசுவாசத்தை கர்த்தரே எடுத்து நம்முடைய உள்ளத்துக்கு he is the author of it and he will finish it also. அதை துவக்கி வச்சவர் ஆரம்பிச்சவர் அவரா இருக்கும் என்றால் அவரே அதை முடிச்சிடுவார். In Philippians chapter 1 verse 6 we read, he that began a good work in you will also perform it or perfect it until the day of Jesus Christ. பிலிப்பியர் 1:6 வாசிக்கும் போது உங்களுக்குள் தம்முடைய நற்கிரியை ஆரம்பித்தவர் அவர் அந்நாளிலே அதை நிறைவேற்ற முடிக்க வல்லவராக இருக்கிறார். So he will finish that work. அவர் அந்த வேலையை முடிப்பார். So we must by faith learn to praise God for rapturing us to Zion and New Jerusalem. நாம் விசுவாசத்தினால்
நம்மை தேவன் சீயோன் புதிய எருசலேமுக்கு எடுத்துக்கொண்டு விட்டார் என்று நாம் அதை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். Now the word of God says, இப்பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, in Matthew 24:44 we read, be ye also ready. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44. 44ஆம் வசனத்தில் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று வாசிக்கிறோம். Read it. நீங்கள் நிலையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். Now there may be a question, Lord, how can I be always ready? இப்போ ஒரு கேள்வி உண்டாகலாம், ஆண்டவரே எப்பொழுதும் நான் எப்படி ஆயத்தமா இருக்க முடியுமா? Perhaps Saturday, Sunday, all right. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா பரவாயில்ல. Saturday is a fasting prayer day. And then we have the tarry meeting, the night prayers, Sunday morning meeting. Saturday, Sunday, perhaps all right. சனிக்கிழமை காலையில உபவாச ஜெபம், அடுத்து காத்திருப்பு கூட்டம், இரவு ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அது பரவாயில்ல. But Monday to Friday, திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் be ye also ready. நீங்களும் ஆயத்தமாயிருங்க. How can we always be ready? நாம் எப்பொழுதும் எப்படி ஆயத்தமா இருக்க முடியும்? I want to tell you a secret for that. இதுக்குரிய ஒரு ரகசியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். Of course, it is not my secret. It is the secret of the word of God. அது என்னுடைய ரகசியம் இல்ல, தேவனுடைய வசனத்தினுடைய ரகசியம் தான். There is a secret how always we can be ready. எப்போதும் நாம் ஆயத்தமா எப்படி இருக்க முடியும் என்பதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. How can it be? அது எப்படி இருக்க முடியும்? Man commanding and God commanding. What is the difference between the two? மனுஷனுடைய கட்டளைக்கும் தேவனுடைய கட்டளைக்கும் இடையே வித்தியாசம் என்ன? Now suppose I am asking Pastor Sam, carry that piano. நான் உதாரணமா எடுத்துக்கோங்களேன், நான் பாஸ்டர் சாம் அவர்களை பார்த்து இந்த பியானோவை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றேன். I don't think he will be able to carry that. அவரால் இதை தூக்கிட்டு வர முடியும்னு நான் நின்றதில்லை. முடியுமா பாஸ்டர் உங்களுக்கு தனியே? முடியாது. So I can give a commandment, you carry right now. இப்பொழுது இந்த பியானோவை நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவர் கட்டளை கொடுக்கலாம். I may not even help with my little finger. இந்த விஷயத்துல உதவி செய்யறதுக்கு ஒரு சுண்டு வரல கூட நான் நீட்டாம இருக்கலாம். I may be very cruel, hard, without knowing his ability. I may give a command. நான் இந்த விஷயத்துல எந்த விதத்திலும் ஒரு இரக்கம் இல்லாம கடினமா கஷ்டமா கஷ்டப்படுத்தி நான் இதை கண்டுபிடிக்கலாம். I will ask you a question. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். If Jesus commands Pastor Sam, now you carry on the shoulder that piano, what will happen? இப்பொழுது பாஸ்டர் சாம் அவர்களை பார்த்து இயேசுவே சொல்றார், உங்களுடைய தோல்ல இந்த பியானோவை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி கட்டளை கொடுத்தா கொஞ்சம் பாரா என்ன நடக்கும்? மனாசே கிருபையும் சேர்த்து கொடுப்பார். கிருபையும் சேர்த்து கொடுப்பார். That's right. That's correct. When God commands, தேவன் grace also along with the commandment comes. தேவன் கட்டளை கொடுக்கும் போது கட்டளையோடு இணைஞ்சுக்கிட்டே கிருபை வந்துடும். He will be very easily able to, an anointing will come like a Samson and he will carry it on his shoulder like carrying a straw. அவர் சிம்சோனை போல உடனே ஒரு அபிஷேகம் வரும், ஒரு வைக்கோலை தூக்கிட்டு போறது போல அந்த பியானோ உள்ளதானே பாஸ்டர் சார்? அப்படிதான். So this is the secret. இதுதான் அந்த ரகசியம். Did you understand the secret? உங்களுக்கு ரகசியம் புரிஞ்சா? When man gives a commandment, nothing happens along with that. Only the person who has to obey with his own struggle, strength, he has to carry out that work. மனுஷன் ஒரு கட்டளை கொடுத்தா அத சொந்த பலத்துல பிரயாசத்துல கஷ்டத்துல தான் கண்டு பிரயாசப்பட்டு இருக்கணும். But whatever God commands, along with that, what comes? Grace. Grace comes along with that. தேவன் ஒன்ன கட்டளை கொடுத்தா அதோடு கூட இணைஞ்சே கிருபை தங்கி இருக்கும். Leave alone. It is not the piano. Jesus says to Pastor Sam, carry the Himalayan mountain on your shoulder. What will happen? இந்த பியானோவை விட்டுருங்களேன், நீ இயேசு பாஸ்டர் சாம பார்த்து இமயமலையே நீ தூக்கிட்டு வாசல் கட்டளை கொடுத்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? பிரதர் இமானுவேல், என்ன நடக்கும்? அது நடக்காது இல்லையா?
So God will use a Himalayan mountain like grace. தேவன் இமயமான அளவுக்கு கிருபை கொடுத்துருவார். The greater the commandment, the greater the grace. பெரிய அளவுக்கு கட்டளை வர வர பெரிய அளவுக்கு கிருபையும் வரும். So if you take Matthew 24:44 as an isolated commandment, then we can never be ready. நீங்க மத்த 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் எந்த விதத்திலும் ஒரு சப்போர்ட் இல்லாத தனியாக இருக்கிற ஒரு கட்டளைன்னு சொன்னா உங்களால் ஆயத்தப்படவே முடியாது. Oh, this is too much. I cannot be ready all the time. இது ரொம்ப அதிகம், எப்போதும் என்னால ஒண்ணு ஆயத்தமா இருக்க முடியாது. God doesn't know all the trials I face. எனக்கு நேரிடுகிற சோதனையை பத்தி ஆண்டவருக்கு என்ன தெரியும்? The type of the sister in charge or brother in charge I have to work with is very hard. நான் எனக்கு இருக்கிறதான 30 அவங்களோட ஊழியர் செய்யறதுனா ரொம்ப கஷ்டம். The brother in charge always shouts at me. இந்த மூப்பன் எப்ப பார்த்தாலும் எனக்கு திட்டிட்டே இருக்கார். The sister in charge always argues about money. பொறுப்பாக இருக்கிற சகோதரி எப்ப பார்த்தாலும் பணம் பணம் சொல்லி வாங்கிட்டே இருப்பாங்க. And God doesn't know all the trial I am facing. எனக்கு நேரிடுகிற சோதனை தேவனுக்கு எல்லாம் தெரியாது, நான் எப்படி சந்திக்கிறேன். It is easy for God to say be also ready. நீங்களும் ஆயத்தமா இருக்குன்னு சொல்லி சொல்றது தேவனுக்கு எழுதுதான். Beloved ones, that is not the case. பிரியமானவர்களே, விஷயம் அப்படி அல்ல. So here we learn the secret between what God speaks and what man speaks. ஜீவன் பேசுறதுக்கும் மனுஷன் பேசுறதுக்கு இடையே எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு இப்ப நம்ம கற்றுக்கொண்டோம். For example, when God says be holy, what happens? We holy as I am holy. Along with the commandment, God gives holiness also. நான் பரிசுத்தர், நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள் என்று தேவன் கட்டளை கொடுப்பார் என்றால் அவர் சொல்கிறார், அதோடு கூட கிருபையும் சேர்த்தே கொடுத்து விடுகிறார். When God says how கிருபை என்ன தம்பி, along with that holiness also He gives. அதோடு கூட பரிசுத்தத்தையே கொடுத்து விடுகிறார். When God says how faith of God, when God commands that, God gives faith also. தேவன் விசுவாசத்தை குறித்து அவர் சொல்ல கட்டளையிடும் போது விசுவாசத்தையும் சேர்த்தே கொடுத்து விடுகிறார். Anything God will command, along with that, God gives that grace also. தேவன் எதை கட்டளையிட்டாலும் சரி அதோடு அதை கொடுக்கக்கூடிய கிருபையை சேர்த்து கொடுக்கிறார். So be always ready means when we are receptive to that word, grace also comes always to be ready. நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லப்படும் போது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்க விசாலமாயிருப்பீர்கள் என்றால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையும் கொடுக்கிறார். So don't look to your drawbacks. உங்களுடைய குறைவுகளை பார்க்க வேண்டாம். Don't look at all your failures. உங்களுடைய தோல்விகளை பார்க்க வேண்டாம். God commanded, that's enough. தேவன் சொல்லிட்டார், அது போதும். All what we need to do is to just obey. நாம செய்ய வேண்டியது அப்படியே கீழ்ப்படி. We just believe. God told, that's enough for me. தேவன் சொன்னார், அது போதும் எனக்கு அந்த விஷயம். God told, be ready. தேவன் நீங்களும் ஆயத்தமாக சொல்லிட்டார். God told me to carry them Himalayan mountain. இமயமலையை நீ சுமந்துட்டு வான்னு தேவனே சொல்லிட்டார். Now you don't need to worry. It will be like a straw on your shoulder. நீ பயப்படவே வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது கூட தோல்ல ஒரு வைக்கோல் போல இருக்கும். Just believe God spoke. That's enough for me. அப்படியே விசுவாசிச்சா போதும். ஏன்னா தேவன் தான் பேசிவிட்டார். I believe it. நான் விசுவாசிக்கிறேன். You might have heard the story of the Napoleon Bonaparte. நெப்போலியன் போனபார்ட்டுடைய கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். And is emperor of France. பிரான்ஸ் தேசத்தின் சக்கரவர்த்தியா இருந்தவர். One day when the emperor was riding on the horse, something that the horse went berserk and he was about to fall down to the ground. Then an ordinary soldier came and helped him. ஒரு நாள் நெப்போலியன் போனபார்ட் தன்னுடைய குதிரையில சவாரி பண்ணி கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது திடீரென குதிரை சறுக்க இவன் கீழே விழக்கூடிய சூழ்நிலை நேர்ந்தது. அந்த சூழ்நிலையிலே ஒரு சாதாரண ஒரு போர்ச்சேவகன் வந்து கீழே சரிகிற இவனை தூக்கி தள்ளிவிட்டு நிறுத்தினார். And Napoleon was very happy and he gave a salute and told, thank you captain. நெப்போலியனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு நன்றி படைத்தலைவா என்று சொல்லிவிட்டார், கேப்டன் என்று சொல்லிவிட்டார். You know, he had an ordinary soldier's uniform. இந்த போர்ச்சேவனுக்கு சாதாரண ஒரு போர்ச்சேவன் சிப்பாயுடைய he didn't have the star of a captain. இவனுக்கு அந்த கேப்டனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் அவனுடைய உடையில இல்ல. But emperor saluted and told, thank you captain. சக்கரவர்த்தி இவனுக்கு வந்தனம் சொல்லி இவனை பார்த்து கேப்டன் உனக்கு நல்ல நன்றி என்று சொல்லிவிட்டார். Straight away for lunch time,
they call it officers' mess, and the people, the soldiers, the dining place is called officers' mess. உணவு அருந்தக்கூடியதான உணவு சாலைகளில் சிப்பாய்களுக்கு என்று தனியாக இருக்கிற உணவு சாலை என்றும் மற்றும் படைகளை நடத்தி செல்கிற தலைவர்களுக்குரியதான தனியாக உணவு அருந்த சாலை உண்டு. So this ordinary soldier did not go to the lunch to the ordinary soldiers' dining hall. He went to the captain's dining hall. சாதாரண சிப்பாய்கள் சாப்பிடுகிறதான அந்த உணவு அருந்தக்கூடிய சாலைக்கு செல்லாமல் இவர் இந்த சாதாரண சிப்பாய் நேரடியாக கேப்டன்மார்கள் சாப்பிடக்கூடியதான அந்த உணவு சாலைக்கு சென்றார். The doorkeeper tried to chase him out. You are an ordinary soldier. Don't you see this is captain's mess? வாசல்ல நின்று இருக்கிறதான அவன் சொன்னார், நீ ஒரு சாதாரண சிப்பாய் தானே, போன்னு சொல்லி இது கேப்டன்மார்கள் சாப்பிடக்கூடியதான உணவு சாலை தானே என்று சொல்லி விரட்ட ஆரம்பிச்சார். He stood firm and told, sir, I am a captain. அவன் உறுதியான நான் போக முடியாது, நான் கேப்டன் தான் சொல்லி சாதி. No, you are not a captain. You don't have captain's uniform. You have ordinary soldiers uniform. நீ ஒரு கேப்டன் நீ இல்லையே, உனக்கு நட்சத்திரங்கள் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை, நீ சாதாரண உடையில. No, the soldier told, don't look at my uniform. I am a captain. அப்பொழுது இந்த சாதாரண சிப்பாய் சொன்னா, என்னுடைய சீருடைய ஒண்ணு பார்க்க வேண்டாம், நான் கேப்டன் தான். And the doorkeeper got annoyed. Who told you are a captain? கோபம் வந்ததான அந்த வாசல் காக்கிறவன் சொன்னா, உனக்கு யார் ஒன்னு கேப்டன் சொன்னா? Emperor Napoleon told. சக்கரவர்த்தி நெப்போலியன் சொன்னார். He bowed the head and told, come in, captain. தலையை தாழ்த்தி வாருமையா கேப்டன் சொல்லி உள்ளே வந்து. Because the emperor already told you are captain. ஏனென்றால் சக்கரவர்த்தி ஏற்கனவே உன்னை கேப்டன் சொல்லிவிட்டார். Jesus, King of Glory, told you are appointed for the rapture. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, நீ கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாய் என்று சொல்லிவிட்டார். Already it is sealed and given to us. அந்த வார்த்தை ஏற்கனவே முத்திரை போடப்பட்டு நம் வசமும் கொடுக்கப்பட்டிருக்கு. We are looking at the mercy நாம் of God. தேவனுடைய கிருபையை, கிருபாசத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். We must believe what the emperor has spoken to us. சக்கரவர்த்தி என்ன சொன்னார் என்பதை நாம் அப்படியே விசுவாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். Don't look at all the weakness, all the uniforms. உங்களுக்கு இருக்கிற பலவீனம், சீருடைகள், இதை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம். No, what the king told, Jesus told is very true. ராஜா என்ன சொன்னார், இயேசு என்ன சொன்னார், அது அப்படியே உண்மை. So when Jesus told be ready, இயேசு நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்னால், along with that grace is given 24 hours of a day, 365 days of a year to be ready. நீங்க எப்பொழுது ஆயத்தமா இருப்பதற்கு 24 மணி, ஒரு நாள் 24 மணி நேரம், வருஷத்துல 365 நாளும் கிருபை உங்களோடே தங்கியிருக்கு. Because when God gives a commandment, the grace also comes to execute the commandment. தேவன் ஒரு கட்டளையை பிறப்பிச்ச கட்டளையை செயல்ல கொண்டு வர்றதுக்கு கிருபையும் சேர்ந்து வருது. You don't look at any of your symptoms, any problem you have. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கட்டுமே, அதை நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. One day, Sunday morning, I was to preach in a particular paper. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு பிரிக்கப்பட்ட விசுவாச வீட்டில் நான் பிரசங்கிக்க வேண்டியதா இருந்தது. Early morning, I started vomiting. அதிகாலையில எனக்கு வாந்தி பண்ண ஆரம்பிச்சேன். And little bit of diarrhea. கொஞ்சம் தைரியம் இருந்தது. And fever also. ஜுரம் அடிச்சது. And headache also. தலைவலியும் இருந்தது. I just couldn't get up out of the bed. படுக்கையிலிருந்து வெளியே கூட எழும்பவே இல்லை. Go to the bathroom was difficult. நான் பாத்ரூமுக்கு செல்வது கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். And then I prayed, Lord, is it God's will for me to travel that far? It is 1 hour drive to go to that faith home and preach this Sunday morning. அந்த விசுவாச வீட்டுக்கு நான் போய் அடைய வேண்டும் என்றால் 1 மணி நேரம் எடுக்கும். நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் அங்க போய் பிரசங்கம் பண்ணா இவ்வளவு நேரம், இவ்வளவு நான் கஷ்டப்பட கேட்டேன். The Lord rebuked me. கர்த்தர் என்னை கடிந்து கொண்டார். If it was not for my will for you to preach this morning, I wouldn't have given you the message to preach. இன்னைக்கு காலையில பிரசங்கிக்க வேண்டியது இந்த சித்தம் இல்லைன்னு சொன்னா நான் அந்த செய்தியை கொடுத்திருக்கவே மாட்டேன். Then I realized it is the will of God for me to go there and preach. நான் அங்க போய் பிரசங்கிக்க வேண்டியது தெய்வ சித்தம் நான் விளங்கிட்டேன். Then I thought I will get ready and I will keep a bowl also in the car so that when I want to vomit, I can vomit. நான் ஆயத்தப்பட்டு நான் ஒரு பவுல் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம், ஒரு கார்ல வச்சுக்கலாம், ஒரு வாந்தி வந்தா அந்த வாந்தி. When I was about to take, the Lord rebuked me. No, don't take the bowl.
நான் அதை எடுக்க ஆரம்பிச்ச போது கத்தர் அப்பையும் கடிச்சுக்கிட்டார், எடுக்கூடாது, You don't need the ball. உனக்கு இந்த பவுல் தேவையில்லை. But doubt was coming in case a need comes, you know. ஒருவேளை தேவைப்பட்டால் தேவையே. But the Lord firmly told, no, don't take it. கத்தர் உறுதியா சொன்னா நீ எடுத்துட்டு போக So கூடாது. I didn't take it. நான் எடுத்துட்டு போல. And I went for the meeting. கூட்டத்துக்கு போனேன். When still I had the headache. அப்பயும் தலை வேதனை இருந்தது. And I couldn't stand up. நிக்கவும் முடியல. But when the right time came to stand up and preach, an anointing came. எழும்பி நின்று பிரசங்கிக்கூடிய அந்த நேரம் வந்த போது வந்தது. Then afterwards, there's so many people to pray for, standing, and I was standing and they are praying for the people at least more than 1 hour. அதுக்கு பிற்பாடு ஜெபிக்கிறதுக்கு ஜனங்கள் வந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் குறைந்தபட்சம் Then ஜெபிக்க வேண்டியது. so many things happened till 4 o'clock I was standing. இப்படி தொடர்ச்சியா 4 மணி வரைக்கும் அநேக காரியங்கள் வந்துட்டே இருந்துச்சு. 4 மணி நேரம் வரைக்கும் நின்றுட்டு I வேண்டியது. forgot all about my whatever problems I had. எனக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் அப்படி மறந்துட்டேன். So when God gives a command, தேவன் ஒரு கட்டளை கொடுக்கும்போது naturally we look at our physical state. பொதுவா நம்முடைய இயற்கையான நிலவரத்தை தான் நம்ம பார்ப்போம். But if we look at our physical state, we may fail God. நம்முடைய சரீர பிரகாரமான நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சொன்னா தேவனை விட்டுருவோம். If we look at all the mistakes we have done in the past, we may never be ready for the coming of the Lord. கடந்த காலத்தில் நம்ம செஞ்ச தவறெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தா கர்த்தரை வரைக்கும் நம்ம ஆயத்தப்படவே முடியாது. But God has appointed, you put your name there and read, God has not appointed me to wrath, but to obtain salvation by the Lord Jesus Christ. நீங்க உங்க பேரை அந்த வசனத்துல போட்டு வாசிங்க. தேவன் என்ன கோபாக்கனைக்காக அல்ல, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நியமித்திருக்கிறார். வாசியங்கள். I believe by the grace of God, all we servants of God will be caught up. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய கிருபையால் நம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Shall we praise God for that? நாம் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. That's a stanza. எனக்கு எத்தாத்த உயரத்திலே எடுத்தவர். Just to sing that.
ஹalleluya 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 சுரந்தரா ஜனா சலந்தரா நிகடா ஓ ரந்தரா சலந்தரா நிகடா உடா சலந்தரா நிகடா சலந்தரா ஓ ரந்தரா சலந்தரா நிகடா சலந்தரா Hallelujah, 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 hallelujah. Oh, amen. Oh, Ramtara Sada, Shira, Ramtara. Hallelujah, 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 hallelujah. Oh, Ramdara, Sharamdara, Gira, Sharamdara. Oh, Ramdara, Sharamdara, Gira. Oh, Ramdara, Sharamdara, Gira. Hallelujah, 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 hallelujah. Oh, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Beloved ones, is it not a joyful good news for us to know that by the grace of God, we will go at the coming of the Lord? தேவனுடைய கிருபையால் கர்த்தருடைய வருகையில் நாம் எல்லாரும் பறந்து போவோம், எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்பது அதை கேட்பதற்கு அவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்த செய்தி அல்லவா? Should we not rejoice and praise and give all glory to God for that? அதை எண்ணி எண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை நன்றி ஏறெடுத்து அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டாமா? Is there anything better that Jesus could do for you and me? உனக்கும் எனக்கும் இயேசு இப்படி செய்கிறாரே, இதை காட்டிலும் மென்மையானவர் வந்து நமக்கு உண்டோ? Hallelujah, 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 hallelujah. Amen. Praise you, God. Praise you, God. Hallelujah, hallelujah. For this blessed fellowship the Lord has given us in this new year, let's once again praise God. இந்த புதிய வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்ததான இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஐக்கியத்துக்காய் மறுபடியும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். By the grace of God, we will go to glory when Jesus comes. Lift up all those who have faith, lift up both the hands and praise God. தேவனுடைய கிருபையா நம்ம எல்லாரும் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்று விசுவாசிக்கிறவர்கள் இரண்டு கைகளை உயர்த்திய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Asesa Jawmani Aswal சொல்லுங்க. சுவாமி நமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்துல கர்த்தாவே நீர் எங்களுக்கு சொல்லி தந்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஏற்கனவே உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்று விசுவாசிக்க எங்களுக்கு திரும்ப தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, உண்மையாகவே உம்முடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்றுதான் நம்பிக்கையினால் இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்க இந்த கால நேரத்தில் நீர் எங்களுக்கு சொல்லி தந்த நல்ல ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
நாங்கள் இந்த நம்பிக்கையினால் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாட்கள்லாம் உமக்கு பிரியமா ஜீவித்து உமது சித்தம் செய்ய ஏராளமான கிருபத்தாரும் சுவாமி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரும் ஒருவராய் உம அருகில் எடுத்துக்கொள்ளாம போகக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் சந்திக்க எங்களை ஆயத்தப்பட்டோம் சுவாமி. நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய சபையாரும் எங்களுடைய ஜனங்களும் எல்லாரும் இந்த வருஷத்துல உங்களுடைய வருகை இருக்குமானால் உம்மை சந்திக்க நீர் எங்களை ஆயத்தப்பட்ட வேணுமாக சொல்கிறோம் சுவாமி. இந்த கால நேரத்திலே இந்த நல்ல ஆலோசனைகளை சொல்லி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட வசனத்தின்படியே உம்மை சந்தித்து நீர் வரும்போது உங்களுடைய மகிமையில சியோரில நாங்கள் எல்லாரும் காலம் நீர் உதவி செய்யும். எல்லா மகிமையும் கனமும் நீர் எடுத்துக்கொள்ள ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பிதாவாகிய தேவனுடன் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் நம்மோடு பல பரிசுத்தமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கூட இருப்பதாக.